விஷால் அண்ணே உங்களை நானே திட்டுனேன் பிறகு இந்த ஸ்டேஜில் ஒரு நடிகரை நீங்கள் நான் உன்னை வர சொன்னா உனக்கு பாட்டை எடுத்து போட்டா நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பி அப்படிலாம் பேசுனது மட்டும்தான் உங்கள் மேலே எனக்கு பிடிக்கல. நிறைய நல்ல காரியெல்லாம் பண்ணதியே. இப்போ அதை கை நடுக்குனது, சாமி கும்பிட்டது, சாப்பிடும்போது புஷ்பா அம்மாவுக்கு அன்புல முத்தம் கொடுத்தது, இதெல்லாம் ஒரு வைரல் ஆக்கினாவ. இங்கே எதையும் கண்டுக்கிடாம நல்ல விஷயம்லாம் பண்ணதியே. இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு சுகர் வந்தாலே பக்கத்தில் நிற்க யோசிக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய வியாதி அவங்களுக்கு இருக்கு. கடவுளே அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்க ஆண்டவன் இப்பவே அதையும் நீங்கள் பார்க்காத பக்கத்துல இருந்து சோறு ஊட்டி விடுதியே உட்காந்துருக்கீங்க. ஒரு விழிப்புணர்வு தருவியன்னா அது பெரிய விஷயம். அந்த குழந்தைங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், பார்த்துருப்பீங்க நீங்களே. ஒரு தவறு பண்றவங்களுக்கு தான் அந்த நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆம்பளை நிறைய பேர் பொம்பளைங்க கூட தொடர்புல இருக்கிறவங்க நிறைய ஒரு சில பெண்கள் நிறைய ஆண்கள் கூட தொடர்புல இருந்தால் தான் அந்த வியாதி வரும். ஆனால் அது குழந்தைங்களுக்கும் வருது. நம்ம அந்த குழந்தைங்க அப்படி பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த முட்டாள் மக்கள் என்ன பண்ணுவோம், ஒரு சில மக்கள் இப்படி இருக்கிறதுனால தான் அந்த நோய் வரும். கிடையாது, அது எப்படி வேணாலும் பரவலாம், அது எது வழியாக வேணாலும் வரலாம். அந்த செல் ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்காம அவளு கூட எந்த நடிகரும் இந்த மாதிரி உட்காந்து சாப்பாடு ஊட்டி இவ்வளோ எளிமையாக இருந்து நான் பார்த்ததில்ல. நான் உண்மையிலே உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன் விஷால்.